ரொம்ப அற்புதமாக சாமி அதனால் சொல்லுகிறார். இந்த வினைகளை பெருக்குவதிலே நமக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. வேம்பினை பேசி விளக்கினை ஓம்பி வினைகளை பெருக்கி. வேம்பினை பேசி விளக்கினை ஓம்பி வினைகளை பெருக்கி தூம்பினை தூர்த்து அங்கோர் சுற்றம் துணையன கொண்டீர் தொண்டீர். ஆம்பலம் சூழ் பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற்கீழ் சாம்பரை பூசியே சலம்கின்றியே தொண்டுபட்டு உய்மின்னே என்று வழி சொல்லித் தருகிறார். ஒரு அற்புதமான ஒரு தேவாரம். வேம்பினை பேசி, வேம்பினை பேசினார். பேசுவது முழுக்க வேம்புன்னா கசப்பு. ஏன் கசப்புன்னு சொன்னாருன்னா, வாழ்க்கைக்கு தீமை பயக்கிற செய்திகளையே பேசி கொண்டிருக்கிறோம். நீ வேம்பினை பேசுகிறாய் என்று சொல்லுகிறாய். ஆனால் அவன் சொல்லுவான், நான் இனிக்க இனிக்க பேசி கொண்டு இருக்கிறேன்மா. நீ பேசுவது வேம்பு. ஈசனை தவிர மற்ற செய்திகளை பற்றி பேசுவது வேம்பு. வேம்பினை பேசி விளக்கினை ஓம்பி உடம்பை வளர்த்து கொண்டு. இதனால் என்ன நிகழ்கிறதுன்னாரு, வினைகளை பெருக்கி. வினைகள் இவ்வாறு பெருகுகின்றன. அப்போ பேச்சினாலே வினைகள் பெருகும். அப்போ நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் பேசுகிற பேச்சில் நமக்கு வினை சேராத வண்ணம்தான் பேச்சு இருக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்னு சொல்லுகிறார். ஆம்பலம் பொய்கை ஆம்பலம் சூழ் பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற்கீழ். அது ஒன்று சொன்னார், அதை நான் சொல்ல வேணான்னு போயிட்டேன். தூம்பினை தூர்த்துன்னாரு. இங்கே ஒரு குழி இருக்கு, இதை தூக்கிறதுக்கு இது ஒரு வழி இருக்கு. இது ஒரு குழி, இது ஒரு வழி. இந்த குழியை நிரப்புறதுக்கு இதில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். தூர்ந்துதான்னு கேட்டால் அப்போ ஆரம்பித்தோம், அது இன்னும் தூருமான்னு தெரியல. இல்லை தூர்ந்துதா இது? இல்லை. காலையில் சாம்பார் காலையில் இட்லி ரவா தோசை எல்லாம் சாப்பிட்டாச்சு. எங்கே போச்சுன்னே தெரில. மத்தியானம் 1 மணிக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்டாச்சு. சரி, ஒரு மாதிரி ஃபில் ஆகிருக்கும்னு நினச்சா 4 மணிக்கு டிஃபன் என்னன்னு கேட்குது. அது சொல்கிறார், தூம்பினை தூர்த்து இதே தொண்டா செய்து கொண்டு இருக்கிறார்களேன்னாரு. எப்படி? இதுதான் தொண்டா, அதல்லப்பா தொண்டு. நீ எப்படி தொண்டு செய்யணும்? ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற்கீழ். திருவாரூரில் இருக்கிறானே, அவனுடைய திருவடியின் கீழ். ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற்கீழ். 2 செய். சாம்பரை பூசி, நீர் பூசின்னு சொல்லலை, சாம்பரை பூசினார். சாம்பரை பூசி சலமின்றி. ரொம்ப முக்கியமாக சொல்லுகிறது, இந்த எதுக்கெடுத்தாலும் கோபம் வருதுன்னு ஒரு கொள்கை இருக்க பாரு, அதை விட்டுடுனார். அது உன்னுடைய ஆன்மீக உணர்வுக்கு பெரிய எதிரி. நீ மலையளவு சம்பாதிச்சு வச்ச அந்த ஆன்மீக உணர்வை இந்த சின உணர்வு இருக்க, அது எரித்து சாம்பலாக்கிடும். சினம் என்று சொல்லக்கூடிய சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின்னா,
வள்ளுவர் சொல்லுகிறபடி சொன்னார், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. சினம் ஒருவனுக்கு வருவதற்கு காரணம் தன்னுடைய எதிரியை பாதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் சினம் வந்தபொழுது அது முதலிலே என்ன செய்கிறது என்று சொன்னால், அது யாருக்கு வருகிறதோ அவனை முதலில் கொன்றுவிட்டுத்தான் எதிரியை கொல்லுகிறதுன்னார். ரொம்ப பேர் பெருமையாக கூட சொல்லிக்குவான், என்ன சார் நான் ரொம்ப கோவக்காரன் சார், ரொம்ப கோவக்காரன். கோவக்காரங்கிறது என்ன அர்த்தம்? மனசில் இருக்க வியாதின்னு அர்த்தம். மனவியாதி தானே. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 வகையானதில் இந்த கோபங்கிறது, சினங்கிறது ஒரு வியாதி. யாராவது ஒருத்தன் போய் தான் மனசில் இருக்க வியாதியை போய் பெருமையாக சொல்லிக்க வேணாம், சார் நான் சக்கரை வியாதிக்காரன் சார் சொல்லுவேண்ணா சார், அது மாதிரி நான் ரொம்ப கோவக்காரன் சார், இதை பெருமையாக சொல்லிக்குவான். இன்னும் சில பேர் இருக்கான், சார் நான் கோவம் வந்தால் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சார், எங்களுக்கு தான் தெரியுமே, தள்ளி நின்று தான் பேசுவோம், நான் விழுந்து பிடிக்கிடுவான் அப்படின்னுட்டு இல்லையா. அப்போ இந்த சினம் என்பது ஆன்மீக உணர்வுக்கு மிகப்பெரிய எதிரி. அந்த சினம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது, எதுக்கெடுத்தாலும் சினம் என்று சொல்லுவது. அதை சொல்லுகிறார், சாம்பரை பூசி சலமிலனாய். சலமில்லாமல், சலம்னா கோபம். 3வது ஒன்று சொன்னார், அதுதான் தொண்டுபட்டு. சாமி சொல்லுகிறார்கள், தொண்டு செய்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த தொண்டுபட்டு நிற்கின்ற அந்த நிலை நமக்கு பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை தரும். அப்பர் சுவாமிகளை பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த 2 நிலைகளை நமக்கு காட்டியவர்கள். அவர்கள் இந்த பணிவு காட்டியது அவர்களைப் போல் காட்ட முடியாது. அவர்கள் தில்லையில் இருக்கிற பொழுது திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு தேவாரம் பாடுகிறார்னு செய்தி கேள்விப்படுகிறார். உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு செய்தி சொல்லுகிறேன். நம்முடைய திருமுறையில் தோடுடைய செவியன் வருவதற்கு முன்பாக வந்தது கூற்றாயினவாறு. முதல்ல பாடினது கூற்றாயினவாறு தான். அதுக்கப்புறம்தான் தோடுடைய செவியன் வந்தது. இருந்தாலும் நம்பியாண்டார் நம்பி தொகுக்கிற பொழுது முதல் திருமுறையாக நம்முடைய ஞானசம்பந்தர் தேவாரத்தை தொகுத்தார். அப்போ இவர் அங்கே இருக்கிற பொழுது இந்த குழந்தை பாடுகிறது என்று தெரிந்த உடனேயே தில்லையை விட்டு பிரிய மனமில்லாதவர் தில்லையை விட்டு பிரிந்து நேராக சீர்காழிக்கு இந்த குழந்தையை பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறார். அவர் ஞானசம்பந்தரை பார்க்கிற ஒரு காட்சியை தெய்வச்சேக்கடார் சொல்லுகிறார். தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு. அவர் சீர்காழி எல்லைக்கு வரும்போது கையை மேலே கூப்பிட்டாராம். யார்? திருநாவுக்கரசு சாமிகள். இன்னும் ஞானசம்பந்தரை பார்க்கல, ஆனால் அதுக்குள்ளேயே கையை தொழுதுட்டாராம். யார்? அப்பர் சுவாமி. 72 73 வயசு. கையை மேலே தூக்கிட்டார். அணைந்து தொழுத ஆண்ட அரசு இல்லை, தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு. அவரும் லேஸ்பட்டவர் இல்லை, தொழுது கொண்டே வருகிறார். பார்த்தவொன்னே தொடலை, தொழுதுகிட்டே வரார். இன்னும் பார்க்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க, பார்த்தவனையே பார்க்காத மாதிரி இருப்பான். அவர் முதல்ல தொடராரா பார்ப்போம், அப்புறமா நம்ம தொழுதுக்கலாம் அப்படின்னுட்டு. இவர் முதல்ல பார்க்குறாரா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னே அடடே சார் நீங்களா சார் அப்படின்னு தொடரான். இந்த பொய்மையெல்லாம் கிடையாது. அவர் வரும்போதே தொழுதுகிட்டே வரார். தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு தொண்டர்குழா திடையே சென்று. அந்த அடியார்களுக்கு நடுவில் போகிறாராம். ஞான குழந்தை அங்கே இருக்குது. தொண்டர்குழா திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய. அவருடைய அந்த திருவடிகளை பிடிக்க போகிறாராம். யாரு? 74 வயசு அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தருடைய திருவடிகளை பிடிக்க போகிறார். தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு
தொண்டர் குழாத்திடையே சென்று அன்புருக பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய. உள்ளத்திலே கொஞ்சம் கூட அந்த பழுது இல்லை. நாம் இவ்வளோ வயதாச்சு, இது வெறும் குழந்தை தானே அப்படிங்கிற எண்ணமே இல்லை. பழுதியில் பெரும் காதல்னாரு. பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய. அப்படி பணிய போனார். போன உடனே ஞானசம்பந்தர் என்ன பண்ணார், அப்படியே உடனே அவர் கையை பிடிச்சிக்கிட்டார். விடலை, ரெண்டு கையும் பிடிச்சிச்சு. அது பிஞ்சு கை, இக்கணுண்டு கை, அது உடனே பிடிச்சிருச்சு. பணிந்தவர்தம் கரங்கள் பற்றி அந்த இரண்டு கரங்களையும் இது பிடிச்சிச்சு. பிடிச்சது ஞானசம்பந்தருடைய கைகள்னு சொல்லணும். ஞானசம்பந்தருடைய கைகள்னு சொல்கிறதுக்கு வெறுமன கைகள்னு சொல்கிறதா? அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணுமில்ல. தாமரை மலர் போன்ற கைகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லணும். என்ன உதாரணம் சொல்லுகிறது என்று எண்ணி பார்க்கிறார். ஞானசம்பந்தருடைய அந்த திருக்கரங்களுக்கு எந்த உதாரணமும் சொல்ல முடியலையே அப்படின்னு எண்ணி பார்க்கிறார். அதை சொல்லலாமா, இதை சொல்லலாமா, இதை சொல்லலாமான்னு பார்த்தவர் கடைசியில் சொல்லிட்டார், எழுதறிய மலர்கரம், என்னால உண்மை சொல்ல முடியாத திருக்கரம் அப்படின்னு விட்டார். எழுதறிய மலர்கரத்தால் எடுத்து இறங்கி. அந்த ரெண்டு கரத்தையும், அப்பர் சுவாமியுடைய ரெண்டு கரத்தையும் எடுத்து இந்த குழந்தை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிச்சான். ஏன் அப்படின்னாரு, இந்த ரெண்டு கரமும் இருக்கிற சிறப்பு என்னன்னு சொல்ல முடியும். ஏன், இந்த ரெண்டு கரம் தானே உழவாரம் செய்கிற கரம். இந்த உழவாரம் செய்கிற கரத்தை நான் உச்சி மேலே வைத்து போட்டுகிறேன். எழுதறிய மலர்கரத்தால் எடுத்திரஞ்சி. சரி, கைக்கு உதாரணம் சொல்ல முடியல, எழுதறிய மலர்கரம்னு சொல்லிட்டார். அப்படி எடுத்தவர் யாருன்னு பேர் சொல்லணுமே. பிள்ளையாருன்னு சொல்லலாமா, ஞானசம்பந்தர்னு சொல்லலாமா, தமிழாகரர்னு சொல்லலாமா, என்ன சொல்லலான்னு பார்த்தார். அழகாக போட்டார். விடை மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர். விடை மேல் வருவார் தம்மை அழுது. யாரு அழுது அழைத்து கொண்டவர்? யாரு? ஞானசம்பந்தர். விடை மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர். இப்போ சுவாமியை பார்த்து சொல்றார், அப்பரே என்ன கூப்பிடுறாரு? அவருடைய பேரை சொல்றதுக்கு அஞ்சுறாரு ஞானசம்பந்தர். அதனால அவர் என்ன கூப்பிடுறார்? பேர் வைக்கிறார். அப்பத்தான் பேர் வைக்கிறார் ஞானசம்பந்தர். அவருக்கு அப்பரேன்னு பேர் வைக்கிறார். அப்பரே என்ன, அவர் அங்கே என்ன சொல்லியிருக்கணும்? அப்பரே மகனே என்ன, அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொன்னார் தெரியுங்களா சாமி? அழுது அழைத்து கொண்டவர் அப்பரே என்ன அவரும் அடியனேன் என்றார். சுவாமி உங்கள் தாசன் நான் அடிமேன்னாராவது. இப்போ என்ன பணிவு பார்த்தீங்களா? ஆனால் இவ்வளவு பணிவோடு இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் பணிந்திருப்பார்னு நினைச்சிட வேண்டாம். ஒரு சிவநெறியில் நிற்கிறவர் பணிவுடையவராக இருப்பார், தாழ்மை எண்ணமுடையவராக இருப்பார். அவர் தாழ்மை எனும் தன்மையாம் சைவம் சாரும் ஊழ்வினை பெறுதல் அரிதுன்னு சிவஞான சித்தியாரில் சொன்னது போல அவங்க எல்லாரும் அப்படியே இருப்பார்கள் அப்படின்னு எண்ணிவிடக்கூடாது. எங்கே பணிய வேண்டுமோ அடியார்களுக்கு முன்பாகவும் அடியாருக்கு முன்பாகவும் பணிகிறவர் தான். ஆனால் அந்த பணிவு அங்கே மட்டும்தான் இருக்கும், மற்ற இடங்களில் நிமிர்ந்து நிற்கும். அப்படி நிமிர்ந்து நின்ன இடம்தான் நாமார்க்கும் குடியல்லோம். இங்கே பணிந்தவர் தான் அங்கே நிமிர்ந்து நின்னார் இல்லையா? அரசன் அழைத்து கொண்டு வர சொன்னான்னு சொல்லி மந்திரிகள்லாம் வந்து நின்று சாமி உங்களை கூப்பிடுறாரு ராஜா வாங்கோ அப்படின்னு சொன்னோன்னே அது யார் ராஜான்னு கேட்டார். எனக்கு ஒரே ராஜா நடராஜா, அவருக்கு இன்னொரு பேர் உண்டு தியாகராஜா. உங்கூர் ராஜா யாருன்னு கேட்டார். அவர் நடராஜா தியாகராஜா, ரெண்டு ராஜா தான் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் இல்லைங்களா? நான் காரணம் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஏன் அவங்களுக்கு ராஜான்னு பேர். நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ராத்திரி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய் தூங்கிடுறீங்க இல்லைங்களா? ராத்திரி ஆனால் போய் தூங்குறோமா இல்லையா? எத்தனை மணி நேரம் தூங்குகிறோம்?
எங்கள் சௌரியம் சார் அது. சுமாரே எத்தனை மணி நேரம் தூங்குறோம்? நான் வெளியூர்காரன்னு தானே பொய் சொல்கிறீங்க? 8 மணி நேரம் தூக்கம் தேவையில்லை. 8 மணி நேரம் இல்லைங்களா? 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறோம். 3இல் 1 பாகம் தூங்கிடுறோம். ஒருத்தர் 66 வருஷம் உயிர் வாழ்ந்திருந்தால் அவர் எத்தனை மணி நேரம் தூங்கியிருக்கு? எத்தனை நாள் தூங்கியிருக்காரு? 66 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்திருக்கார். அவர் எத்தனை வருஷம் தூங்கியிருக்கார்? 22 வருஷம் தூங்கியிருக்கார். நான் இந்த 8 மணி நேரம் தூங்குனதை மட்டும்தான் கணக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சொற்பொழிவில் தூங்குனது, பஸ்ஸில் தூங்குனதெல்லாம் நான் கணக்கு எடுத்துக்கல. அதெல்லாம் கணக்கு எடுத்தீங்கன்னா எகிரிடம். 22 வருஷம் தூங்கி, இந்த 22 வருஷத்தை விட்டுருங்க, மீதி இருக்கிற 44 வருஷத்தில் முதல் 22 வருஷம் ஸ்கூலு காலேஜுன்னு இர்ரெஸ்பான்சிபிளாக போயிருக்கோம் இல்லையா? அந்த 22 கழிச்சா 44 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 22. இந்த 22 வருஷத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் போயிருப்போம் இல்லைங்களா? அதில் தான் நம்ம டியூட்டிலாம் போயிருப்போம். அந்த 22 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம கல்யாணத்துக்கு போயிருப்போம், நம்ம வீட்டு கல்யாணத்தை நடத்தியிருப்போம், அப்புறம் மற்ற விஷயங்களுக்கு போயிருப்போம். இதெல்லாம் தாண்டி அந்த 22 வருஷத்தில் தான் டிவி முன்னாடி உட்காந்துருப்போம், செல்லை நோண்டியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். இதில் எங்கெங்க நம்ம சாமியை நினச்சிருப்போம்? ஆனால் என்ன தோணுது, எப்போ பார்த்தாலும் சாமியை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பாவனை இல்லை? இல்லவே இல்லை. கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நாம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, உறங்குகிற பொழுது அந்த 8 hours போச்சு. அருளாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த 8 மணி நேரத்தில் எதையாவது நீ குறைக்க வாய்ப்பு இருக்குமானால் அதை உன்னுடைய ஆயுள் கணக்கில் சேர்ப்பதற்கு சிவம் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 8 மணி நேரத்தில் ஏதாவது நேரத்தை நீங்கள் சேமிப்பதாக இருந்தால் உங்கள் ஆயுள் கணக்கில் அதை சேர்த்து கொள்வதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். நான் சொல்கிறது கற்பனை இல்லை, உண்மை, ஃபேக்டு. இது ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளிலிருந்து பல அருளாளர்கள் சொல்லியிருக்கிறது. வள்ளற் பெருமான், பாமன் சுவாமிகள் போன்ற பலரும் சொல்லியிருக்கிறார்கள். இதை தனியாக ஒரு தடவை பேசுவோம். இப்போ உறங்குகிற பொழுதே நாம் நம்முடைய உடம்பினுடைய கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? என்னங்க, நம்முடைய உடம்பு கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கா? நம்ம தூங்கும்போது பக்கத்துலேயே ஒரு தேள் போகுது, காப்பாற்றிக்க முடியுமா? நம்மளை ஒரு பாம்பு ஏறி இறங்கி போகுது, காப்பாற்றிக்க முடியுமா? நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம உறக்கத்தில் இருக்கும்போது, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் நம்மளை பற்றி, நமக்கு தெரியுமா? தெரியும். நம்ம தூங்கிட்டோமான்னு பார்த்துட்டு தான் அவரே பேசுகிறாரு இல்லையா? நம்ம தூங்கும்போது அவர் என்ன பேசுகிறாரோ அதுதான் நம்மளை பற்றிய உண்மையான அபிப்பிராயம் அவங்களுக்கு. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கிறது. சரி, இப்போ நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லையா? இல்லையா? அது தெளிவா? தெளிவு. அப்போ இந்த இதயம் துடிக்குது, இந்த மூச்சு காற்று போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க, யாரோட கண்ட்ரோலு? இந்த இதயம் துடிக்குதா இல்லையா? நீங்கள் 2:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருச்சு இதயம் துடிக்குதா? சரி, அடிக்குது அப்படின்னு ஏதோ செக் பண்ணிக்கிறீங்களா? 3 மணிக்கு அலாரம் வச்சு மூச்சு காற்று போகுதா? போகுது, செக் பண்ணுறீங்களா? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, நீங்கள் கம்ப்ளீட்டாக யூ ஹவ் லாஸ்ட் யுவர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் பாடி. ஆனாலும் மூச்சு காற்று போயிட்டுருக்கு, ஹார்ட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கு, ரெண்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யார் இதை ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறா? நாம் உறங்கும்போது பாருங்க, இந்த இடத்துக்கு பேர் என்ன பேர்? அநாகதம்னு பேர். இந்த இடத்துக்கு பேர் அநாகதம்னு பேர். அநாகதம் என்றால் அடிக்காமலேயே ஒலி எழுப்புதல்னு பேர். இப்போ அடித்தா ஒலி வருது. இங்கே அடிக்கிறாங்களா யாராவது?
யாரும் அடிக்கலை. லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. நின்றுச்சின்னு வச்சுக்கோங்க, வெளியில் அடிக்க ஆரம்பிச்சிருவான். லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு. அப்போ இது உள்ளுக்குள்ளே இங்கே அடிச்சிட்டு இருக்குதுன்னா இது என்ன? இதை என்ன பிரமாதமாக நம்ம பெருமக்கள் சொன்னாங்க. நம்ம பெருமக்கள் அப்படின்னு கேட்டால், இந்த இடம் தான்ப்பா நடராஜர் இருக்கிற இடம். இந்த இடம் தான் நடராஜர் இருக்கிற இடம். இந்த நடராஜர் இருக்கிற இடம் நீ கோயிலுக்கு போய் பார்த்தேன்னா, இந்த கோயில் நம்முடைய ஃபிசிக்கு தான் கட்டியிருப்பாங்க. ஆகம முறையில் கட்டப்பட்ட கோயில். இந்த புருவ மத்தி தான் கருவறை, அது இந்த தலை தான் விமானம். இந்த புருவ மத்தியிலேருந்து இந்த ஹார்ட் இருக்கிற இடத்த கரெக்டாக மெஷர் பண்ணேன்னா இங்கே தான் நடராஜர் இருப்பார். நீ நாளைக்கு கோயிலில் போய் பாரு, உன்னுடைய புருவ மத்தியிலேருந்து இந்த ஹார்ட் இருக்கிற இடமும் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா மிகச்சரியாக கருவறையிலேருந்து நடராஜர் இருக்கிற தூரமும் அந்த ஆங்கிளும் கரெக்டாக இருக்கும். ரெண்டும் ப்ரொப்போர்ஷனேட்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சிவன் கோயில் என்பது நம்முடைய உடம்பினுடைய மாதிரி தான். அது உடம்பைத்தான் மாதிரியாக புரோட்டோடைப்பாக வைத்து சிவன் கோயிலை கட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த இடம் நடராஜர் என்று சொல்லுவதனாலே இவர் இங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறார். இவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். நீ உன்னுடைய உடம்பினுடைய கட்டுப்பாட்டை இழந்து உறக்கம் என்ற இருளிலே மூழ்கிய பொழுதும் கூட இவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். நீ இருளில் போனாலும் இவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அவர் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். அவர் ஆடிக்கிட்டே இருக்கிறார். நம்ம தூங்கும் போதும் ஆடுறார். நம்ம இருளுக்கு போயிடுறோம் ராத்திரி தூங்கும்போது, ஆனால் இவர் ஆடுறார். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஆடிட்டுருக்கார். அடுத்த நாள் காலையிலையும் சொல்கிறாரப்பா, ராத்திரிலாம் உடம்பை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், இப்போ உன்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிருக்கிறேன், இன்றைக்கி என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை காலையில் கொடுத்துருவார். இங்கே நடராஜர். இப்போ மூச்சு காற்று கீழே காற்று. நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நம்ம இந்த காற்று போயிட்டு வரதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இந்த காற்று என்பது உள்ளே போகுது, வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல. எப்போ மூச்சு அடைப்பு மூச்சு திணறல் வருகிறதோ அப்போத்தான் நமக்கு தெரியுது, அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிகிறது. இந்த காற்று நீங்கள் சாதாரணமாக சுவாசிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன நிகழ்கிறது என்று கேட்டால், மூலாதாரத்திலிருந்து ஒரு சக்கிங் பவர், ஒரு இழுப்பு. ஒரு இடத்துல காற்று இப்படி போகணும்னா அங்கே இழுத்தா தாங்க போகும், தானாக காற்று இப்படி உள்ளே போகும். அப்போ இங்கே அந்த காற்றை உள்ளே இழுத்துட்டு கொஞ்ச நாளை கழித்து அந்த காற்றை வெளியில் த்ரோ பண்ணுது. அப்போ இந்த காற்றை உள்ளே இழுக்கிறதும் வெளியே அனுப்புவதுமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸு. நல்ல கவனமாக கேட்கணும். அந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா காற்று உள்ளே போய் வெளியில் வராது. அப்போ இறந்து போன ஒருவனுக்கு ஏன் காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வர மாட்டேங்குது? அவன் மூக்கு இருக்குது, நுரையீரல் இருக்குது, காற்று இருக்குது, எங்கே பார்த்தாலும் காற்று இருக்குது, இழுத்து போக வேண்டியது தானே, போகாது. ஏன்னு கேட்டால் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஆகிடுச்சு. அங்கே கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? காற்றை உள்ளே இழுக்கும், கொஞ்ச நாள் கழித்து வெளியில் தள்ளும், இழுக்கும், வெளியில் தள்ளும். அது உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ஃபோர்ஸு. அதுதான் இந்த காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே அனுப்புவதுமாக இருக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் அஜபா மந்திரம்னு பேர். அந்த அஜபா மந்திரத்தை செய்கிறவர் தான் திருவாரூர் தியாகேசர். இப்போ நம்ம பாடி கண்ட்ரோல் 2 ராஜான்னு சொன்னோம் பாருங்க. இவர் நடராஜா, இவர் தியாகராஜா. 2 ராஜாவும் இல்லைன்னா நம்ம என்ன ஆவோம்னு தெரியும் உங்களுக்கு. இதை 2 கோயிலாக வச்சாம் பாருங்க தமிழன். இந்த உடம்பை இயக்குகிற 2 நிலைகள், ஒன்று இருந்து இயக்குகிற தியாகராஜா, இன்னொன்று இயங்கி இயக்குகின்ற நடராஜா. 2க்கும் திருவாரூர் சிதம்பரம் என்று 2 கோயில்களை வைத்து காட்டி நம்முடைய உடம்பை தந்தது மட்டுமல்லாமல் அதனை ஆட்டிக் கொண்டிருப்பதும் சிவபெருமான் தான் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ராஜா அவர்தான் ராஜா. எங்க ராஜா கூப்பிடுறாருன்னா எந்த ராஜா? நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை நாமார்க்கும் குடியல்லோம்.
நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். அது எப்படி போட்டார் பாருங்க, அந்த பவர் என்னன்னு காட்டினார். ஓம், இந்த ஓம்ங்கிற பிரணவம், இந்த பாடல் முழுக்கவே அந்த பிரணவ ஒலி எங்களுக்கு பிரணவ ஒலியாக. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நடலை அல்லோம் நரகத்தில் இடர்படோம். பாருங்க, அப்போ பாடும்போது என்ன துணி வரும், அந்த பவர் வருமே. அதை பாடுற மாதிரி பாடின அந்த ஓங்காரத்தினுடைய வலிமை, அந்த பவர் வருமே, வருது பாருங்க. அவருக்கு அவர் என்ன துணிவாக பாடினாருங்கிறதுக்கு அந்த பாடலே எடுத்துக்காட்டு. ஆனாலும் இப்போ இந்த பாடலை அந்த துணிவோட பாட முடியுதா? வீட்டில் சிவபூஜை பண்ணுற பெருசுங்க கூட வீட்டில் சிவபூஜை பண்ணும்பொழுது நாமார்க்கும் குடியல்லோம். ஏன்னா மருமவை பார்த்து என்ன இன்றைக்கி ரொம்ப தனாவிட்டாக பாடுது, யாருக்கும் பயம் இல்லையாமல், சரி காலையில் டிஃபனை கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட வேண்டியது தான், இது ஏன் வம்பு? அதனால் இந்த நாமார்க்கும் குடியல்லோமே கொஞ்சம் அமுக்கி வாசிப்போம் அப்படின்னு தான் பாடுறேன். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும். இடப்படவும்னு சொல்லக்கூடாது, இடர்படவும்னு சொல்லணும். நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம். தினம் இந்த பாட்டை நீங்கள் பூஜையில் பாடி பாருங்கள். உங்களுக்கு எனர்ஜி வரலன்னா என் நம்பர், ஃபோன் நம்பரு போய் அட்ரஸுக்கு கொடுத்துட்டு போகிறேன். சார் நீங்கள் காலையில் பாடினேன், எனக்கு எனர்ஜி வரல சார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அவ்வளோ எனர்ஜி ஃபீலிங் பாட்டு தாண்டகம் இது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. என்ன இவ்வளவு தைரியமாக பாடுறாரு அப்பர் சுவாமி, என்ன காரணம்? இவ்வளோ தைரியம் வந்திருக்க மந்திரிகள்லாம் இந்த வயசில் வர தைரியமா? இந்த வயசில் யாருக்கும் தைரியம் வராது. முதுமை வந்துட்டாலே தைரியம் கையை விட்டு போயிடும். ஏன்னா மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் முதுமை வந்து விட்டா. இளமையாக இருக்கிற பொழுது நம்ம காலில் நாமளே நிற்கிறோங்கிற காரணத்தினால பயம் இல்லாமல் இருக்கும். ஆனால் முதுமை வந்துட்டால் மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டிய நிலை. ஆனால் சாமி முதுமையிலையும் இப்படி பாடுகிறாரு, என்ன காரணம்? எப்படிங்க உங்களுக்கு இந்த துணிவு வந்தது சொல்கிறார். நான் எனக்கு ஏன் இந்த துணிவு வந்து தெரியுமா? நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. காரணம், தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நல் சங்கவெண் குடைக்காதி கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய் மலர் சேவடி இணையே குறுகினோமே. சேவடி இணையே குறுகினோமே, மலர் சேவடி இணையே குறுகினோமே, கொய் மலர் சேவடி இணையே குறுகினோமே. நற்சங்க வெண்குடைக்காதிற் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் செவடி இணையே குறுகினோமே. நாங்கள் சிவபெருமான்கிட்ட போய் குறுகி நின்றோம், அதனால இந்த உலகத்தில் நிமிர்ந்து நிற்கிறோம்னாரு.
எவன் ஒருவன் சிவபெருமானுக்கு முன்பாக போய் நின்று தாழ்ந்து குறுகி நின்று வணங்கி நிற்கின்றானோ அவன் இந்த உலகத்திலே எவருக்கும் தாழ்ந்து நிற்க வேண்டிய நிலை வராது, நிமிர்ந்து வாழ்வான் அப்படின்னு பிரகடனப்படுத்துறார். நான் நம்பி இருக்கிற ஆளு வேற யாரையாவது நம்பி இருந்தா என்னுடைய பாடி திண்டாட்டம் ஆகிடும் இல்லைங்களா? நான் ஒருத்தரை நம்பி இருக்கிறேன்னா அவர் யாரையும் நம்பாதவர்களாக இருக்கணும். அப்போ நான் போய் சிவபெருமானுக்கு முன்பாக குணுகி நிற்கிறேன், பெருமானேன்னு தாழ்ந்து நிற்கிறேன். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். பாருங்க எத்தனை தலை போட்டார் பாருங்க. நீ ஒத்த தலை வச்சிட்டு இருக்கேடா, அது பெரிய தலை தெரியுமா உனக்கு? தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை எத்தனை தலை போட்டார் பாரு. டே உண்மையான தலைவன் அவன் தாண்டா, வேற யாரையோ தலைங்கிறேடா தருதலை, இதுதாண்டா பெருந்தலை, சிவபெருமானை மிஞ்சிய தலை ஏதுடா அப்படின்னு கேட்கிறார். தாம் ஆர்க்கும் குடியல்லா தன்மையான சிவபெருமான் யாருக்கும் ஆன்சரபிள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டை பிடிச்சா தானே சரியாக இருக்கும். சார் கண்ணு கொஞ்சம் வலிச்சுது, சரியாக தெரில, டாக்டர்கிட்ட போய் பார்க்கலான்ட்டு போய் டாக்டர்கிட்ட பார்த்தப்போ டாக்டர் வந்தார். வாங்க உட்காருங்கன்னாரு. என்ன விஷயம்? கண்ணு வலிக்குது டாக்டர், கண்ணு மருந்து படுங்க, மருந்து போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு படுக்க சொன்னார். படுத்தப்புறம் மருந்து போட்டார். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். புளிப்பாக இருக்குது டாக்டர்னா. என்ன அது புளிப்பாக இருக்குது அப்படிங்கிற? கண்ணில் மருந்து, நீ எங்கேயா கண்ணில் மருந்து போட்டால்? வாயில் எல்லாம் போட்டால் அந்த மருந்து. டாக்டருக்கே கண்ணு தகராறு. இப்போ இவன் கண்ணு, நான் கும்பிட்ற சாமியே பிறந்து இறந்து திரிகிற சாமியாக இருந்தால் அது எப்படி என்னுடைய பிறப்பையும் இறப்பையும் தவிர்க்க முடியும்? பிறப்பிறப்பு இல்லாத சிவபெருமான் ஒருவன் மட்டும்தான் நம்முடைய பிறப்பிறப்பை தவிர்க்க முடியும். பதி சிவன் ஒருவன் தான். அதை சொல்லுகிறார். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குடை காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய். சரி, இப்போ இந்த இடத்துல சொன்னார் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னார். அதுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன்னா இன்றைக்கி சப்ஜெக்ட் ஓவர். அதுக்கு கொடுத்த முஸ்தீப்பு தான் இத்தனையும். இன்பமே என்னாலும் போதாது, துன்பம் இல்லைன்னு தனியாக சொல்லணுமா? என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை போதும்ல, பெண் குழந்தை இல்லை அப்படின்னா அவன் சொல்கிறவன் என்ன நினைப்பான்? அவன் ஒன்று சொன்னால் போதுமே. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏன் அப்படி சொன்னார்? அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ அப்பர் சுவாமிகள் சொல்லுகிற அந்த செயல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடிப்படையாக ஒரு மிகப்பெரிய உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு பாதுகாப்பு என்பது என்ன என்று கேட்டால், நமக்கு வருகிற தீங்கு நம்மை தாக்காமலும் அணுகாமலும் நம்மை பாதுகாப்பது இல்லைங்களா? அதுதானே பாதுகாப்பு. நமக்கு ஒரு தீங்கு வருகிறது, அது நம்மை அணுகாமலும் நம்மை தாக்காமலும் நமக்கு தீங்கு செய்யாமலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவது, அப்படித்தானே? சரி, நமக்கு வருகிற தீங்கு எதனாலே வருகிறது? முதல்ல ஆரம்பித்தேன், எதனால் வருகிறது? வினையினால் வருகிறது. வினையினால் வருகிறது. அப்போ இந்த வினையினால் வருவது துன்பம். இன்னும் சொல்ல போனால் தீவினையினால் வருவது துன்பம், நல்வினையினால் வருவது இன்பம். இங்கே சாமி சொல்லுகிறார்கள் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே அது தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வேறுபாடு பாருங்கள்.
இப்போ அவரை பல்லவ மன்னன் என்ன பண்ணா, நீ சமண சமயத்தில் இருந்து கொண்டு அதிலிருந்து பல செய்திகளை கற்றுக்கொண்டு போய் நீ சைவத்தில் போய் சேர்ந்து விட்டாய், சைவத்தில் இருந்து கொண்டு சமணத்திற்கு ஊறு விளைவிக்கின்றாய் என்று குற்றம் சாட்டி அவரை சுண்ணாம்பு காலவாயில் தூக்கி போட சொன்ன இல்லைங்களா? சரி, இப்போ சுண்ணாம்பு காலவாயில் போட்டால் அந்த சுண்ணாம்பு காலவாயில் போட்ட உடனே சாமி அங்கே இருந்த ஸ்டேட்டஸில் என்ன பாடுறார்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு விங்கிளவேனிலும் மூசு மண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. 4 புலன் இன்பத்தையும் சொல்லுகிறார், சுவை இன்பத்தை மட்டும் சொல்லலை. ஏன்னா அது அவருக்கு தெரியாது, அது அவருக்கு சரியாக தெரியாது. சாப்பிட்டு பார்த்தவர் இல்லை அவர் கடுத்துறவி. சுண்ணாம்பு காலவாயில் வைத்த பொழுது சுண்ணாம்பு காலவாய் தன்னை தாக்காமல் இருந்தது என்று சொல்லுவதற்கு மேலாக போய் என்ன சொல்லுகிறார்? அது எப்படி இருந்தது? ஜிலி 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 ஜில்லுடுறது. எப்படி இருந்தது? ஜில்லு ஜில்லு ஜில்லுறது. வீண கச்சேரி மாதிரி இருந்துதான். வீண கச்சேரி. சாயந்தர நேரத்தில் அப்படி நிலவு, மாலை மதியம், வீசி தென்றல், வீங்கிள வேணில், இது மாதிரி இருந்துதான். இப்போ தாக்க வந்த, இதை கவனத்தில் வச்சுக்கோங்க, தாக்க வந்த சுண்ணாம்பு காலவாய் தாக்காமல் இருந்தது மட்டுமல்ல, இந்த இனிமையான அனுபவம். சரி, உடனே என்ன பண்ணா? அடுத்தது அதில் தப்பிச்சிட்டார். தப்பிச்ச உடனே என்ன பண்ணா? நஞ்சு கலந்த சோறு, நஞ்சு கலந்த சோறு, நஞ்சு கலந்த சோறு கொடுக்குறார். அவரே சொல்லுகிறார், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனி பள்ளி அடிகளாரே. சமணரெல்லாம் சேர்ந்து பால் சோறை போட்டு அதில் கொடிய விடத்தை கலந்து அதில் உண்டால் உடனே அவ்வளவுதான் இறந்து போகிற அந்த விடத்தை கலந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களாம். அதை எடுத்து அவர் சாப்பிட சொன்னார்களாம். இப்போ அந்த நஞ்சு அவர் உடம்பை தாக்கும், அவர் இறந்து போவார் என்று எதிர்பார்த்தார்களாம். அதை சொல்லுகிறார், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த. என்ன அமணர்? வழக்கிலா அமணர்னார். வழக்கிலா அமணர்னா சோறு போட்டு பழக்கம் இல்லாதவன். சோறு போட்டு பழக்கம் ஆனவன் சைவம் மட்டும்தான் சாப்பாடு போடுவான் எல்லாத்துக்கும். சமணம் ஒருத்தருக்கும் சாப்பாடு போட மாட்டான், கொடுத்தா வாங்கி சாப்பிடுவான். அப்படி பழக்கமில்லாத சமணன் என்ன செய்தான்? அந்த சோறு போட்டான். சரி, பழக்கத்திற்கு மீறாக நமக்கு சோறு போடுறானேன்னு பார்த்தா அதில் நஞ்சை கலந்து கொடுத்தான். அப்பறே எழுதுற, வழக்கிலா அமணர் தந்த, அந்த நஞ்சு கலந்த பார் சோரை உண்ணு உண்ணு என்று தண்டனை வழங்குகிறார். இப்போ சாமியினுடைய கருணை அவருக்கு இருந்தது. சாமியே சொல்கிறாங்க, வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு என்ன பண்ணிச்சா? அமுது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளார். நஞ்சு தாக்காமல் இருந்ததுன்னு சொல்லலை. இந்த நஞ்சு என்ன பண்ணிச்சா? வைட்டமின் ஆயிடுச்சான். உள்ளே போய் சாமிக்கு ஃபுல் வைட்டமின் ஆயிடுச்சான்.
நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே அப்படின்னு சொல்லுகிறார். சரி, இதுலேயும் தப்பிச்சுக்கிட்டாச்சு. இப்போ மூணாவதுல என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ரெண்டுலேயும் தப்பிச்சார். அப்பர் சுவாமிக்கு அடுத்ததாக பல்லவ மன்னனும் சமணர்களும் சேர்ந்து என்ன தண்டனை கொடுத்தாங்க? யானையை விட்டு இடற வச்சாங்க. யானை வந்தது, நேரம் இல்லை எனக்கு. யானை வந்து ஏவி விட்ட உடனே அது கடுங்கோபமாக வந்தது. வந்த பிறகு என்ன பண்ணிச்சு? கிட்டக்க வந்த உடனே வணங்கி வலம் வந்து ஓடிடுச்சு. திரும்ப ஏவி விட்ட சமணர்களையும் பாகடையும் போய் தாக்க போயிடுச்சு. அப்போ யானை வந்து சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு பாடினார் சாமி. யானை தாக்க வந்த யானை இப்போ வணங்கி விட்டு போயிற்று. இப்போ நாலாவது கடைசியாக என்ன பண்ணாங்க சொல்லுங்க? கல்லில் கட்டி கடல். கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்ப்புக நூக்க. சுவாமியே எழுதுறாங்க தேவாரத்தில், கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்ப்புக நூக்க. தள்ளி விட்டாங்கிறார். மெதுவாவது இறக்கி விட்டுருக்கலாம்ல. இந்த வயசான காலத்தில் கல்லோடு சேர்த்து கயிற்றில் கட்டி தள்ளி விட்டான். ஒல்லை நீர்ப்புக நூக்க நெல்லு நீழ்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிற்றினான் உய்ந்தவாரே. என்னை கல்லோடு கட்டி போட்டான். நான் சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அந்த கல்லிலே மிதந்து வந்தேன். இப்போ பாருங்கள், இந்த 4 விஷயம் உங்களுக்கு சொன்னேன். முதல்ல சுண்ணாம்பு காலவாயில் வைத்தது, 2வது நஞ்சு கலந்து அமுது கொடுத்தது, 3வது யானையை விட்டு இடற வைத்தது, 4வது கல்லில் கட்டி போட்டது. இப்போ பாருங்க, இந்த தீமை தன்னை நோக்கி வருகிற பொழுது தீமை தன்னை தாக்காதவாறு காத்து கொள்வது என்பது சாதாரண நிலையினர் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை. ஆனால் அப்பர் சுவாமிகளுக்கு என்ன ஆயிற்றுன்னா, அந்த தீமை தாக்காமல் இருந்தது மட்டுமல்ல, அது தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு அவருக்கு நன்மையும் செய்துவிட்டு போயிற்று. உதாரணமாக நஞ்சு என்ன பண்ணிச்சு? அவரை தாக்காமல் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அமுதாகவும் ஆயிற்று. சுண்ணாம்பு காலவாய் என்ன பண்ணிச்சு? அவருக்கு வெப்பத்தை தருவாமல் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு குளிர்ந்த அனுபவத்தை அந்த சுண்ணாம்பு காலவாய் தந்தது. யானை என்ன செய்தது? அவரை தாக்காமல் திரும்பி போய்விடவில்லை. அது தாக்காமல் இருந்ததோடு அவரை வந்து வணங்கி விட்டு சென்றது. தீமை தாக்காமல் இருந்தது மட்டுமல்ல, தீமை தன்னுடைய தன்மையையே மாற்றிக்கொண்டு விட்டது. அப்படித்தான் கல்லிலே கட்டி கடலிலே போட்ட பிறகு அவர் அங்கு மிதந்தது பெருசல்ல, கல்லே அவரை கீழே கொண்டு போன கல்லே அவருக்கு தெப்பமாகி அவரை மிதந்து கொண்டு வந்து கரையேற்றியது. இப்படி வருகின்ற தீமைகள் எல்லாம், நம்முடைய வினைகளினாலே வருகின்ற தீமைகள் எல்லாம், நாம் சிவபெருமானை சார்ந்து நின்று தேவாரம் பாடி உழவாரம் செய்கிற பொழுது நமக்கு வருகிற தீங்குகள் நம்மை தாக்காவை மட்டுமல்ல, அவை நமக்கு நன்மையை செய்துவிட்டு போய்விடும் என்பதை குறிப்பதற்காக இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற. அப்ப இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவாரம் உழவாரம் நம் வினைகளை போக்க வந்த சாதனம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஞான குழந்தை ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு அதை சிறுவர்களுக்காக படக்கதையாக கொடுத்திருக்கிறோம். ஆங்கில புத்தகம் ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். அது சொன்னார்கள் 14 வருடமாகி 15வது வருடம் திருப்பெருந்துறையிலே ஆண்டு விழா. நீங்கள் இந்த பத்திரிகையிலே சந்தாதாரர்களாக சேர்ந்தால் நீங்கள் நிறைய செய்திகளை ஞானத்திரள் மூலமாக திருமுறை செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். திருவாசகத்திலே 4 அகவல், நீத்தல் விண்ணப்பம், திருச்சதகம் இவற்றை அடியேன் பேசிய
யூஎஸ்பி விரலி இருக்கிறது, அதுவும் விற்பனைக்கு இருக்கிறது. ஞானத்திரள் பத்திரிகையிலும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளைய தினம் குறைவிலா நிறைவே என்கிற தலைப்பிலே நாம் சந்திப்போம் என்று சொல்லி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நாளைய நேரம் குறித்த நேரத்திற்கு வந்து விடுங்கள். மணிவாசகர் வந்து உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார். நானும் குறித்த நேரத்திற்கு வந்து விடுவேன். நாம் மணிவாசகரை தக்கபடி போற்றி அவருடைய வாக்கை சிந்திக்க வேண்டும். எல்லோரும் தவறாமல் வந்து விடுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்களுடைய